அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூர் வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. மணிப்பூரில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியிருக்கிறார்கள். மணிப்பூரில் வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், மணிப்பூர்ல வாக்குச்சாவடியில துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கு. யார் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க? அவர்கள் விவரங்கள் குறித்து தெரிய வந்துச்சா? என்ன விவரம் தற்பொழுது? யார் பலியாகியிருக்காங்க? ராதா, 18வது மக்களவை தேர்தல்ல முதல் கட்டமாக இன்று 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது, வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் தவிர்த்து வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களிலும் இன்று வாக்குப்பதிவு காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவியது. வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில இன்று காலையிலிருந்து 3 வெவ்வேறு இடங்கள்ல புதிதாக துப்பாக்கி சூடு நடைபெற்றிருப்பது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இன்னர் மணிப்பூர் தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில இம்பால் பள்ளத்தாக்கில் ஒரு சில பகுதிகளில் வன்முறை பதிவாகி இருக்கிறது. பிஷ்ணுபூரில் ஒரு வாக்குச்சாவடியை கைப்பற்ற வந்த மர்ம நபர்கள் சிலரை போலீசார் கலைப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். அதே போன்று தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொய்ராங் பகுதியில் உள்ள தமன்போக்கில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதற்காக போராளி இயக்கத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர்.